பரிசுநாமத்தினாலே எலும்பு பேரரசு யூடியூப் சேனல் மூலமா உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். உன்னத பாட்டு 5:16 அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த அழகு அப்படின்னாலே நம்ம இயற்கையை தான் சொல்லுவோம். இயற்கையை பார்த்தாலே அது அழகானதா இருக்கும், அழகுள்ளதா இருக்கும், பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஆனா நம்ம இயற்கை மாத்திரம் ரசிப்பதில்லை, மனுஷன்ல இருந்து மிருகத்துல இருந்து எல்லாவற்றையுமே அழகா நம்ம புதுசா பாக்குற மாதிரி பார்ப்போம். ஏன்னா நம்ம ரசிக்கிற தன்மை நமக்கு இருக்கிறதுனால பார்ப்போம். மனிதன் இயற்கையா அப்படின்னு பார்த்தா இயற்கை கிடையாது. மனிதன் தேவனுடைய சாயலிலையும் ரூபத்திலையும் படைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த படைப்பு. இந்த அழகு சில நேரங்களில் இச்சையா மாறி அது பாவத்துல விழ வைக்கிற ஒரு அழகா இருக்கு. அப்ப இந்த அழகு அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும். உண்மையான அழகு யார் அப்படின்னா, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க வாலிப நாட்களில உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு யார் அழகா தெரியணும் அப்படின்னா உங்களுடைய அப்பாவும் அம்மாவும். ஏன்னா உங்களுக்காக கஷ்டப்பட்டு நீங்க உங்களுக்கு அந்த வறுமை தெரியக்கூடாது, நீங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீங்க போற இடத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக தங்களையே அலங்கோலமாக்கி கஷ்டப்பட்டு தங்களையே தியாகம் செஞ்சு உங்களை அழகுபடுத்துறதுக்காக தங்களை அலங்கோலமாக்குகிற உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுக்கு அழகா தெரியணுமோ தவிர மற்றது கிடையாது. ஒருவேளை உங்களுடைய அம்மாவை அப்பாவை நீங்க அழகா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றது நீங்க பெருசா நீங்க தூக்கி பிடிக்க மாட்டீங்க. மற்ற அழகிய தேடியோ இல்ல அதுக்கு பின்னாடியோ நீங்க போக மாட்டீங்க. அதுவே திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, கணவனுக்கு யார் அழகு அப்படின்னா மனைவி தான் அழகு. அநேக இடங்கள்ல இந்த குடிகார கணவருடைய மனைவிமார்களை பாத்தீங்கன்னா, அந்த குடிகார கணவர் குடிச்சிட்டு தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டோ அடிச்சுக்கிட்டோ சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தையில பேசி காயப்படுத்தி அவங்களை வீட்டை விட்டு துரத்துறது என்ன, இன்னும் சில இடங்கள்ல அநேக துரோகங்கள் ஏமாற்றங்கள் இப்படிப்பட்ட நிலையில அநேக பெண்கள் வாழ்கிறது உண்டு. அந்த பெண்ணுடைய பதிலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், என் கணவரோட தான் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையா இருக்கிற அந்த ஒரு அன்பை பார்க்கும்பொழுது அந்த மனைவி தான் அந்த கணவன் மனைவிக்கு அழகா தெரியணுமோ தவிர மற்றதை நீங்க அழகு என்று பார்க்க கூடாது. அதுவே மனைவிமார்கள் கூட பாருங்க, அவங்களுடைய கணவன்மார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை நான் முன்னேற்றணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக மனைவிக்காக குடும்பத்துக்காக இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிற கணவன்மார்கள் அநேகம் பேர் உண்டு. தங்களுடைய பலவீனத்தை கூட பாராமல் தங்களுக்காக தியாகம் செய்து ஒரு பெரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற உழைக்கிற அநேக கணவன்மார்கள் தான் உங்களுக்கு அழகா தெரியணுமோ தவிர நீங்க மற்றதை அழகுன்னு சொல்லக்கூடாது. இந்த அழகு அப்படின்னாலே ஒருவேளை நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த துணை எப்படி வேணாலும் இருக்கலாம். குட்டையா இருக்கலாம், ஒருவேளை ஹைட்டா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், கருப்போ சிவப்போ எப்படி இருந்தாலும் நீங்க அவங்கதான் அழகுன்னு பாக்கணுமே தவிர ஒருவேளை பெஸ்டா எதையாவது நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதை அழகுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நீங்க ஓடிடக்கூடாது. ஏன்னா அழகு ஒரு நாள் உங்களை பாவத்தில் விளைவிச்சு கொடுக்கப்பட்ட துணிதான் நமக்கு அழகா தெரியணுமோ தவிர மற்றதை தேடி நம்ம ஓடக்கூடாது. இந்த அழகு அப்படின்னு பார்த்தா அது தோற்றத்தை சார்ந்தது கிடையாது, அது இருதயத்தை சார்ந்தது. நம்ம கூட நம்மளுடைய கஷ்டத்திலும் நம்மளுடைய துன்பத்திலும் நெருக்கத்திலும் யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான அழகுல கூட பாத்தீங்கன்னா ஏவாளுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏவாள் எதை அழகு என்று பார்த்தார் அப்படின்னா பிசாசையும் அவன் பேசுகிற வார்த்தையையும் அந்த பாவத்தையும் தான் அழகாய் அவ பார்த்தாலோ தவிர தன்னுடைய கணவனையோ அல்லது தன்னை படைத்த உருவாக்கின கடவுளோ அவளுக்கு அழகாய் தெரியவில்லை. அதற்கு மாறாக பாவம் தான் அவளுக்கு அழகாய் தெரிந்தது. அதனாலதான் அந்த பாவத்துல அவள் விழப்பட்டால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் முற்றிலுமா இழந்து பாவத்தினாலே தன்னை அவள் அலங்கோலமாக்கி கொண்டது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு அன்பானவர்களே, நாமும் கூட சில நேரத்துல நம்முடைய கண்களுக்கு பளபளப்பாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் இருக்கு. அது குடியா இருக்கலாம், அல்லது விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாவமா இருந்தாலும் நம்மளுடைய கண்களுக்கு பளபளப்பாய் அழகாய் தோன்றும். ஒருவேளை நாம் அதுல விழுந்து விட்டோமானால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அலங்கோலமாக்கி விடுவோம். நம்மளுடைய அழகு நம்மளை விட்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அழகு நம்ம விட்டு போய் நம்மளுடைய வாழ்க்கை அலங்கோலமாக்கி விடும். ஆனா பாருங்க, நமக்காக பரலோகத்தையே தன்னுடைய ஸ்தானத்தையே விட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாடுகளை பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக தேவன் அவமானப்பட்டார், காயங்கள் பட்டார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்ம ஒரு அழகான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தன்னை அலங்கோலமாக்கின அவரை நம்ம அழகு அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு இந்த பூமி இந்த பாவத்தையும் இந்த உலகத்தையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோமே. நமக்கு எது உண்மையான அழகு அப்படின்னா இந்த வார்த்தையும் இயேசுன்னா நமக்கு உண்மையான அழகு. ஆனா இந்த அழகை நம்ம பார்க்காம நம்ம வேற எதையோ அழகு என்று பார்ப்போம். ஒருவேளை நாம் இதை அழகு என்று பார்த்து நாம் ரசிக்க ஆரம்பித்து விட்டோமானால் இந்த உலகத்தை நாம் இச்சிக்க மாட்டோம். இந்த உலகத்துல அழகு எதுவுமே இல்லை. இயேசுவை தவிர இந்த பூமியில அழகு எதுவுமே இல்லை. அவரே முற்றிலும் அழகானவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.